அனைவருக்கும் கல்யாண மாலையின் இனிமையான பணிவான அன்பான வணக்கம். மக்கள் சக்திக்கு முன்னால் எத்தனை பெரிய சக்தியாக இருந்தாலும் அந்த சக்தி மகத்தானது அல்ல, மக்கள் சக்தி தான் மகத்தானது என்று உலகிற்கு நிரூபித்த இந்த பிரெஞ்சு மண்ணை, பிரான்ஸ் நாட்டை மிதிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம், சந்தோஷப்படுகின்றோம். வரலாறு திரும்ப திரும்ப நிரூபித்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னாக்க, ஒடுக்கப்பட்டவர்கள், கஷ்டப்படுபவர்கள், வருத்தப்படுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் முன்னால் எந்த விதமான ஆடம்பரமும் கிளாமரும் செல்லாது என்பதை உலகம் முதலில் உணர்ந்து கொண்டது பிரெஞ்சு புரட்சியின் மூலமாகத்தான். அந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மண்ணில், பாரிஸ் மாநகரில் நாங்கள் கல்யாண மாலை வரலாற்று சிறப்புமிக்க தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கல்யாண மாலை 2000ஆவது ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் நாள் விஜயதசமி திருநாளில்தான் தன்னுடைய முதல் ஒளிபரப்பை ஆரம்பித்தது. நாங்கள் யோசித்து இந்த 8ஆம் தேதி வேணும், அது பண்ணணும், இது பண்ணணும்லாம் யோசிக்கல. ஆனால் கடவுளாக கொண்டு மணிவாசகன் மூலமாகவும் பராக் மூலமாகவும் எங்கள் முன்னால் கொண்டு நிறுத்தி இந்த நிகழ்ச்சியை 8ஆம் தேதி அன்றைக்கு எங்களுக்கு வரப்பிரசாதமாக அளித்திருக்கிறார். இறைவனுக்கு நன்றி கூறி 17ஆவது ஆண்டு தொடக்கம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நம்ம 16 வயசு வரைக்கும் எப்படி இருப்போம் அப்படின்னா, ஒரு துள்ளலோட ஸ்வீட் 16 அப்படிங்கிறத எந்த பொறுப்பும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான காலகட்டம். அடுத்த காலகட்டம் 17ஆவது வயது தொடங்கிடுதுன்னா பொறுப்பு மிகவும், நமக்கே ஒரு கமிட்மெண்ட் வரும். அந்த மாதிரி கல்யாண மேலே ஏற்கனவே நல்ல கமிட்மெண்ட்டோடு தான் இருக்குது, இன்னும் அதிகப்படியான கமிட்மெண்ட்டோட மக்களுக்கு பணி செய்ய காத்து கொண்டிருக்கிறது என்று கூறி இந்த அருமையான நிகழ்ச்சியை கடவுள் வாழ்த்தோடு தொடங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நீளம் பிறை போலுமைத்தனை நந்தி மகந்தனை ஞான கோலந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஒரே கொடியின் கீழ் ஆண்டு கொண்டிருக்கும் சன் டிவி தான் இந்த மகத்தான வெற்றிக்கு காரணம். சன் டிவிக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்கி கமர்ஷியலாக சப்போர்ட் பண்ணுற விஷன் டைம் நிர்மதத்தாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா ஊர்களையும் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எத்தனையோ பேர் காரணமாக இருக்காங்க. இப்போ இந்த ஊருக்கு வந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் இதுக்கு பின்னாடி வேலை செய்கிறாங்க. அது மாதிரி கல்யாண மாலை 100-120 இடங்களில் படப்பிடிப்பு நடத்தியிருக்கு. அப்போ எத்தனையோ பேர் உழைத்திருப்பார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் கரவொலியோடு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எல்லாவற்றிற்கும் மேலாக கல்யாண மாலையின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னா, உலக தமிழர்கள் எல்லோரும் தன்னுடைய சித்தப்பாவாக, மாமாவாக, தாத்தாவாக, சகோதரராக எடுத்துக்கொள்ளும் கல்யாண மாலை மோகன் அவர்களுடைய இனிமையான குரலும் அணுகுமுறையும் தான் இந்த நிகழ்ச்சியின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். 3,26,000 திருமணங்களுக்கு சொந்தக்காரர் கல்யாண மாலை மோகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் உங்கள் வாழ்த்துக்களோடு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இங்கே மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் திரு மணிவாசகன் அவர்களையும், திரு பராக் அவர்களையும், திரு விஜயகுமார் அவர்களையும் அன்போடு மேடை கேட்கின்றேன் உங்கள் கரவொலியோடு. சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி இல்லை இது. ஒரு வீட்டில் கல்யாணம் அப்படின்னாலே ரொம்ப பெரிய வேலை இருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய பொறுப்பை தன்னுடைய தோளில் சுமந்துண்டு ரொம்ப சிறப்பாக இவங்க 3 பேரும் செஞ்சுருக்காங்க. நான் மணிவாசகன் சார்ட்டையும் பராக் சார்ட்டையும் ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் நான் சொன்னேன், இன்னி வரைக்கும் கல்யாண மாலை அமெரிக்காவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கலாம், கல்யாண மாலை டேட் அனௌன்ஸ் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோன்னா முதல்ல அந்த ஊரில் போய் பார்த்து, அந்த ஆர்கனைசர்ஸை பார்த்து, அந்த ஹாலை பார்த்து, இவங்க எல்லாராலையும் இந்த நிகழ்ச்சியை கரெக்டாக செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சியை எடுத்துப்போம். ஆனால் இவர்களுடைய குரலை மட்டுமே கேட்டு அந்த குரலில் இருந்த கமிட்மெண்ட்டோட கல்யாண மாலை இங்கே வந்திருக்கு அப்படின்னாக்க அவர்களுடைய
டெஃபினட்டாக அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் காரணம். அந்த கமிட்மெண்ட்டை அவங்க வார்த்தையில் சொன்னாங்க, இன்னைக்கு இங்கே பூர்த்தி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒருத்தரும் வந்திருக்கிறதுக்கு அவங்களுடைய உழைப்பு பின்னால் இருக்கிறது. அவர்களுக்கு கல்யாண மாலையின் ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, திரு மணிவாசகன் காரைக்கால் நெடுங்காட்டை சேர்ந்தவர், இங்கே வந்து ரொம்ப ஆண்டுகளாக இருக்கார். அவரை பற்றின ஹிஸ்ட்ரியை நான் சொல்ல வேண்டாம், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கல்யாண மாலை பாரிஸ்க்கு வரணும், பிள்ளையார் சொல்லி போட்டவர் அவர் தான். மோகன் சார் ஃப்ரான்ஸில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். நாங்கள் சரி, எல்லா நிகழ்ச்சியுமே நாங்கள் முதல்ல சரின்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதில் உள்ள இதெல்லாம் யோசித்து நம்மளால் முடியுமா முடியாதா, அங்கே போய் பண்ண முடியுமா, தமிழர்கள் தமிழ் பேசுகிறதுக்கு தமிழர்கள் இருக்கலாம், ஆனால் தமிழ் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்போம். அந்த வகையில் நாங்கள் யோசித்து கொண்டிருக்கும்போது இல்லை ரொம்ப சிறப்பாக நடக்கும், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு பிள்ளையார் சொல்லி போட்டவர் அந்த மணிவாசகன். அனைவருக்கும் வணக்கம். முதலில் நான் மிஸ்டர் மோகன் அவர்களுக்கு இந்த ப்ரோக்ராமை செய்யலான்னு சொல்லும்போது ஏற்றுக்கிட்டதுக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் ஏற்பாடு செய்தவுடன் எங்களுக்கு ரொம்ப இன்னைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக எனது நண்பர் பராக்கிற்கு இந்த இடத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். 3,25,000 மேற்பட்ட குடும்பங்களில் விளக்கேற்றதுக்கு அந்த வீட்டுக்கு ஒரு மருமகள் அமைச்ச கல்யாண மாலைக்கு குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தால் தானே சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைக்க திரு ரமேஷ் பாபு அவருடைய துணைவியாரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இந்தியன் எம்பசியில் செக்ரட்டரி பொலிட்டிக்கல் விங், ஒரு சென்சிட்டிவான ஏரியாக்குள்ளே அவர் தலைவராக இருக்கார். ஆனால் எப்பொழுதும் அமைதியாக சிரிச்சுட்டே இருக்கார். அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல. அவரை மேடைக்கு அழைத்து குத்து விளக்கேற்றும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் திரு விஜயகுமார், பெவிலியன் யூரோபுபினி, திரு பராக் சரவணபவன், திரு மணிவாசகன் நைட் எடி ஃபிலிம்ஸ், திரு விஸ்வநாதன் ஜெட் ஏர்வேஸ், திரு ஆனந்த் டிசிபி பேங்க். விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் திரு கலைமாமணி முத்தமிழ் பேரறிஞர் ஐயா சலமன் பாப்பையா அவர்களே, திரு பட்டிமன்றம் ராஜா அவர்களே, திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, திரு ஐயா மோகன் சார் அவர்களே, திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, மற்றும் பராக், மணிவாசகன், சிவகுமார் மற்றும் இங்கே இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கல்யாண மாலை என்றது ஒரு சண்டே காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்போ அந்த ஒரு மங்களகரமான இசையை வச்சு ஒரு காஃபியோடு நீங்கள் உட்காந்துட்டு அந்த ஷோ பார்க்கும்போது அது ஒரு தனி த்ரில்லிங்காக தான் இருக்கும். இது ஒரு 17 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. இதில் சிறப்பு என்னென்னா, இது இன்னும் மெருகேறிட்டு தான் போயிட்டுருக்கு. அது டைமிங் ஸ்லாட் பண்ணி இல்லை, நிறைய ஷோங்களாம் ஆரம்பிச்சிடும். மெகா சீரியல் தவிர கண்டினியூஸாக நடக்கிற ஒரே ஷோ கல்யாண மாலைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு. இதில் என்ன சிறப்புன்னா, இவங்க நடத்துகிற விதம், அவர் திரு மோகன் சார் பார்த்தோன்னே நம்பிக்கை வரும். இப்போ என் பொண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னு வச்சுக்கலாம், கல்யாணம்லாம் நான் அவர் எடுத்துகிட்டு போய் இந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை பண்ணால் நான் கண்ணு மூடிட்டு கொடுப்பேன். ஏன்னா அவர் பார்த்தாலும் அவர் பேசுகிற விதம் அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் அவர் ஏற்படுத்தியிருக்காரு. அது அதுவும் அவங்களோட சன் டிவியும் சேர்ந்து பண்ணுறது அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு. அது அவங்களுக்கே தெரியல. நம்மளுக்கெல்லாம் 10 வருஷம் தாண்டினாலே தாங்காது நிறைய பிரச்சனைகள். 17 வருஷமாக கல்யாணம் பண்ணி நல்லா சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறது பெரிய விஷயம். சன் டிவி அதை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்க்கறது பெரிய விஷயமா இருக்குது. நம்மளை மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்தியாவில் என்ன நடக்குதுன்றது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ நாங்களாம் வெளிநாட்டில் வெளிநாடு வாழும் இந்தியர்கள் இல்லை வெளிநாடு வாழும் இந்திய வம்சாவளிகளுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும், நல்லது பண்ணணும், இல்லை அவங்களுக்கு குறைகளெல்லாம் கேட்கணும். நாங்கள் அவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணுறோம். ஆனால் இவரும் ஒரு அம்பாசிடர் தான். அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே பிரச்சனை, கல்யாணம் பண்ணுறது எப்படி, அந்த விஷயங்களெல்லாம் வெளிநாட்டில் அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவரும் ஒரு சிறந்த அம்பாசிடர் ஆஃப் இந்தியா, சம்பளம் வாங்காத அம்பாசிடர்னு தான் சொல்லலாம். அதனால் இந்த விழா மேலும் நல்லா சிறப்பு பெற்று ஒரு 7000 ஷோ அந்த மாதிரி பண்ணணும், இல்லை நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும். வம்சாவளி எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்து நன்றிப்படி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்யாண மாலையில் ஜாஸ்மின் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். கல்யாண மாலையில் பங்கு பெறுவதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கிறோம். இறைவனோட கொடுப்பன, வேற ஒன்றுமே இல்லை. அது அதே நேரத்தில் எங்கள் பொண்ணுக்கும் இந்த மூலியமாக ஒரு வரன் கிடைக்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. உடனடியாக ஆகிடும், கவலைப்படாதீங்க. நாங்கள் புதுவை சேர்ந்தவர்கள், பாண்டிச்சேரி பூர்வீகம் பாண்டிச்சேரி. சரி, நாங்கள் இருவர் எங்களுக்கு 2 பெண்கள் குழந்தைங்க. ரைட், ஓகே. பெரிய பொண்ணுகள், சரி, சிறிய பொண்ணு ஒருத்தர். ஓகே. இவங்க 2 பேரும் இங்கே தான் வேலை செய்கிறாங்க. நல்லது. இவளுக்கு ஒரு வரன் தேடுறோம், உங்கள் மூலியமாக தேடுறோம். கட்டாயமாக சொல்லுங்கம்மா. ஒரு பையன் நல்லா கலையாக இருக்கணும். சரி.
நல்லவனாக இருக்கணும், நிச்சயமா. மனைவி ஒழுங்காக பார்த்துருக்கணும், ஓ, நல்லா படிச்சிருக்கணும், வெரி குட். அவளுக்கு ஏற்ற உயரம், நிச்சயமா. ரைட், ஓகே. அவளுக்கு ஏற்ற படிப்பு, அவளுக்கு ஏற்ற வயசு, ஓகே. நல்ல குடும்பம், வெள்ளாளர், ஓகே. ஒடியார். நிச்சயமா நிச்சயமா. ரைட், ஓகே. ஜாஸ்மின், என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் மாஸ்டர் இன் ஃபைனான்ஸ் படிச்சிருக்கிறேன். ஓகே. இங்கே தான் படிச்சிங்களா? இன்ஃபேக்ட் இந்தியாவில் படித்தேன், பாண்டிச்சேரியில் தான். ஓகே. பேச்சுலர் டிகிரி வரைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் ஃபாரின்ல இங்கே வந்து படித்தோம். சரி, ரைட், ஓகே. இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆமாம். வெரி குட், ரைட், ஓகே. கணவன் எப்படி வேணும் உங்களுக்கு? நல்ல படித்தவரா, நல்லவராக வேணும், ஜாலி டைப். ஓகே. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, தேங்க்ஸ். நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, உங்கள் அளவுக்கு படித்து உங்களை விட அழகான, உங்களை அம்மா சொன்னாங்க ரொம்ப சிறந்த மனைவியாக அவங்கள பார்த்துக்கணும், நல்ல கணவனாக இருக்கணும் அவருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சிறந்த கணவன் உங்களுக்கு வந்து அமைவாங்க, நல்ல மருமகன் வருவாங்க. அவங்கள மாத்திரமில்லை, உங்களையும் சேர்த்து நல்ல விதமாக பார்த்துக்கூடிய ஒரு நல்ல பையன் உங்கள் வீட்டுக்கு மருமகனாக வருவாங்க. இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. சன் டிவி மற்றும் கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஜாஸ்மின் வயது 31, மாஸ்டர் இன் ஃபினான்ஸ் முடித்தவர், தனியார் நிறுவனத்தில் பிரான்ஸ் பாரிஸில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பாரிஸில் பணிபுரியும் வரனை எதிர்பார்க்கிறார். ஜாஸ்மின் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் அவரது பதிவு எண் 779248. கல்யாண மாலையில் மனோஜ்குமார், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. சென்னை ராணேல அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. மனோஜ்குமார் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் காயத்ரி சிந்துஜா, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சென்னை எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. காயத்ரி சிந்துஜா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் செயின்ட் ஆண்ட்ரூ சில்வன், உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு வந்து 3 பிள்ளைங்க. சரி. இவன் தான் பெரியவன். சரி. ரெண்டாவது ஒரு பையன். சரி. என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர்? அவன் வந்து இன்ஜினியர் ஆகிறான். இங்கே தான் இருக்கிறாரு. சரி, ஓகே. மூணாவது பொண்ணு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. ஓகே. லாஸ்ட் மாதம். வெரி குட், ரைட், ஓகே. அவன் இவனுக்கு தான் வந்து பொண்ணு பார்த்துன்னு வரும். சரி. நல்லா பொண்ணாக கிடச்சா நல்லது. நல்லது, அதே மாதிரி கிடைப்பாங்க. சரி. கஷ்டம் அந்த பொண்ணு வந்து அவனை ஒழுங்காக கவனிச்சாலுமே போதும். வெரி குட். எங்களை அப்புறம் பார்த்துக்கினா செய்வோம். முடிஞ்சா பார்த்துக்கிட்டோம். முதல்ல அவனை கவனிக்கத்தான். சரி, ரைட், ஓகே. சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? என் மகனுக்கு தான் வரன் தேடின்னு இருக்கேன். சரி. அவர் சொன்ன மாதிரி 3 பிள்ளைங்கள முதல் பிள்ளை அது. சரி. முக்கியமாக வந்து இவனுக்கு வந்து தமிழ் புரிஞ்சுப்பான், ஆனால் பேச தெரியாது. சரிம்மா. அதனால் வந்து ஃப்ரெஞ்சு தெரிஞ்ச பொண்ணாக எங்களுக்கு வேணும். இருந்தால் நல்லது. ஆமாம். மற்றபடி முக்கியமாக அவனை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய பொண்ணாக இருக்கணும். ஓகே. புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய பொண்ணா. சரி. குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். ஓகே. நாங்களாம் வந்து எங்கள் வரக்கூடிய பொண்ணை வந்து மருமகளாக பார்க்க மாட்டோம், மகளாக தான் பார்ப்போம். ஓகே, ஓகே. பிள்ளைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய பிள்ளையாக அமைஞ்சால் எங்களுக்கு போதும். நல்ல மருமகள், நல்ல மருமகள் எங்களுக்கு, அதை குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். ரைட்மா, அதுதான் எங்களுக்கு வேணும். நல்லதுமா. செல்வன், சொல்லுங்கள், என்ன படிச்சிருக்கிறீங்க? பக்கலோரியான படித்தேன். சரி. என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க? ரயில்வே ஸ்டேஷனில் டெக்னீஷியன் இருக்கும். ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஆமாம். மனைவி எப்படி வேணும்? அழகாக வேணும். அழகான பெண். ரைட், ஓகே. அப்புறம் படித்த பெண். நல்ல பொண்ணு. வேலைக்கு போகிற பெண். ஆமாம். அழகான பெண், படித்த பெண், வேலைக்கு போகிற பெண், அதே மாதிரி பெண் உங்களுக்கு மனைவியாக கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக கட்டாயமாக வந்துடுவாங்க. ஓகே. தேங்க்ஸ். மகளாக ஒரு மருமகள் வேணும்னு கேட்டீங்க, அப்படியே வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. கல்யாண மாலை மூலமா எங்களுக்கு நடந்தால் ரொம்ப சந்தோஷம். ஓகே. உங்களை என்னன்னைக்கும் மறக்க மாட்டோம். நிச்சயமாக அதே மாதிரி நடக்கும். வாழ்த்துக்கள். செயின்ட் ஆண்ட்ரி செல்வியன், வயது 32, பிஏசி பிடிஎஸ் படித்தவர், ரயில்வே டெக்னீஷியனாக பாரிஸில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். செயின்ட் ஆண்ட்ரி செல்வியன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 779255.
கல்யாண மாலையில் சண்முக பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாங்க, இஸ்ரேலில் PhD பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சண்முக பிரியா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஹரிஷ்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, BBA மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னை LGயில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ஹரிஷ்குமார் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சாமிநாதன் டொமினிக் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 3 பிள்ளைகள். சரிங்க. 2 ஆண், 1 பொண்ணு. சரி. 2 பொண்ணுக்கும் மொதல் பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு. சரி. இவனுக்கு 2002 கல்யாணம் ஆச்சு. சரிங்க. 13 விவாகரத்து ஆகிட்டு. சரி. இப்போ ஃப்ரான்ஸ்லேயே உள்ள பொண்ணு கல்யாணம் செய்யலான்னு. சரி, சொல்லுங்கம்மா. 8 வயசு பெண் குழந்தை இருக்குது கையில். சரி. சரி. இப்போ 2வது கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்கோம். சரி. வரன் ஃப்ரான்ஸ்லேயே இருக்கிற மாதிரி உள்ள பொண்ணு வேணும். சரி. இந்து, வேற ஒன்றும் ஜாதி இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவசியம் இல்லை. ரைட். இந்து மட்டும் இருந்தால் போதும். சரி. குடும்பத்தை அந்த குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஓகே, என் பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. பையன் இன்ஜினியரு, நல்ல குணம். சொல்லுங்க. ஃப்ரெஞ்சு பொன்னித்தனம். நீங்கள் படிச்சிருக்கிறது BTS எலக்ட்ரானிக்ஸ். ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது இன்ஜினியர் சிவில் ஏவியேஷனில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரைட். ஓகே, ரைட். ஓகே. உங்களுக்கு அமையப்போகும் இந்த வாழ்க்கை மிக சிறப்பானதாக அமையணும். சன் TV கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். நல்ல மனைவி வருவாங்க, உங்களுக்கு நல்ல மருமகள் வருவாங்க. அந்த குழந்தை, அந்த தகப்பன் உங்கள் 2 பேரையும் தன் வீட்டு மனுஷாலாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல பெண் பிரான்ஸ்லேருந்தே உங்களுக்கு சேருவாங்க. நிச்சயமாக நல்ல பெண் உங்கள் குடும்பத்திற்கு மறுமுறை ஒரு நல்ல மருமகளாக அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். டொமினிக் சாமிநாதன், வயது 39, BTS முடித்தவர், ஃபிளைட் டேட்டா ப்ராசஸராக பாரிஸில் பணியில் உள்ளவர், விவாகரத்து ஆனவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். டொமினிக் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 779253. வணக்கம் எல்லாருக்கும். பிரான்ஸ் வாழ் அனைத்து தமிழ் மக்களுக்கும் பிடித்தமான கல்யாண மாலை நிகழ்ச்சி பாரிஸ் நகரத்தில் நடைபெறுகிறது. ஏதோ கனவு போல் தெரிகிறது. மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடிக்கும் கல்யாண மாலை திரு மோகன் ஐயா அவர்களுக்கும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களுக்கும் எங்கள் சார்பாக பாரிஸ் மக்கள் சார்பான அன்பான வாழ்த்துக்கள். மிகச்சிறப்பான விருந்தோம்பலை உடைய சரவணபவன், இவ்வளோ நல்ல கல்யாண மண்டபம், இவ்வளோ நல்ல சாப்பாடு, பொண்ணும் மாப்பிள்ளையும் இருந்தால் போகிறோம், இங்கே கல்யாணம் பண்ணிடலாம். அந்த அளவில் மிகச்சிறப்பாக ஒரு அரங்கை நடத்தி கொண்டிருக்கும் பராக் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு திரு பராக் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கல்யாண மாலைன்னு இன்றைக்கு பாரிஸில் நடக்குதுன்றா இத்தனை உதவிக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. கல்யாண மாலை மோகன் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்னோட அழைப்பை ஏற்று அவர் மிக்க மகிழ்ச்சியோடு இங்கே பாரிஸில் நடத்தி தர்றேன்னு சொல்லியிருந்தார். அதுபடி நடத்தியும் கொடுத்துட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதற்கெல்லாம் காரணமாக இருந்த சன் TV அனைத்து அதை சார்ந்த எல்லாருக்கும் என்னோட நன்றி. பட்டிமன்றம் என்றாலே எல்லாத்துக்கும் தெரியும், சாலமன் பாப்பையா ஐயா தான். அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ராஜா சார் சொல்லவே வேண்டியில கலக்கிடுவார். திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி. எல்லா ஸ்பான்சருக்கும் முக்கியமாக எங்களை ஒவ்வொரு தடவை போய் கேட்கும்போது அவங்க எல்லாமே எங்களுக்கு ஓகேன்னு சொல்லி மனக்கசப்பு இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியோட ஸ்பான்சர் உதவி செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி. அது இல்லாமல் நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்குங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி நான் இருக்கிறேன். கல்யாண மாலை ஒவ்வொரு ஊரில் பண்ணும்பொழுதும் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். பொதுவான நோக்கம் அப்படிங்கிறது 2 விஷயந்தான். ஒன்று, வரன் தேடுபவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மிகச்சிறப்பான இல்வாழ்க்கை துணையை உடனடியாக அடையாளம் காட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் கல்யாண மாலையினுடைய மிக முக்கியமான நோக்கம். அதனுடைய 2வது நோக்கம் என்ன?
எல்லாரையும் பார்க்க வைக்கணும். வெறும் வரம் தேடுறவங்க மட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா நிகழ்ச்சி ஜெயிக்காது. பாரிஸ் நிகழ்ச்சிக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பாரிஸ்க்கு வாங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனேயே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக, ஒரு நல்ல ஊர், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஊர், கண்டிப்பாக இந்த தமிழர்கள் இருக்காங்கன்னு தெரியறது, அவங்களுக்கு நம்மால் என்ன சர்வீஸ் ரெண்டர் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் யோசித்தோம். ஆனால் இங்கே வந்தப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஒரு நிறைய விஷயங்கள் எங்கள் ஆழ் மனதில், எங்களுடைய மனசில் வந்து போய் புதைய ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா, ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால் இந்த ஊரில் வந்து செட்டில் ஆனவங்க, அவர்களுக்கு வந்து இந்த ஊரின் மொழி தெரியாது, யாரை போய் பார்க்க போகிறோம் தெரியாது, எந்த ஊருக்குள்ளே போய் இறங்க போகிறோம் தெரியாது, சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியாது, இங்கே மக்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது கூட தெரியாது. ஏதோ தன்னுடைய குடும்பம் பிழைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 40 நாள் 50 நாள் கஷ்டப்பட்டு கப்பலில் வந்து இந்த ஊரில் வந்து இறங்கி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள் எத்தனையோ பேர், உங்களுடைய பெற்றோர்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி ஒரு மரியாதை செய்யும் நிகழ்ச்சியாக அமைய வேண்டும், அந்த அனைவரையும் நினைவு கூறும் நிகழ்ச்சியாக இது அமைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அடுத்தடுத்த தலைமுறை 2 தலைமுறை வந்தாச்சு. இப்போது அடுத்து நடுவில் இருக்கிற தலைமுறை தான் எங்கள் வயது உள்ள தலைமுறை, 40 வயது 50 வயது கடந்தவர்கள். இப்போ அந்த தலைமுறைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. முன்னாடி தலைமுறைக்கு என்ன இருந்தது அப்படின்னா, எப்படியானோ குடும்பத்தை காப்பாற்றினா போரும்னு இருந்தது. அடுத்த தலைமுறைக்கு இப்போ இருக்கிற என்ன சேலஞ்சு, நல்லா படிச்சிருக்கோம், நல்ல வேலையில் இருக்கிறோம், நல்ல வசதியான வாழ்க்கை வாழறோம், இங்கே வந்து பிரச்சனை கிடையாது. இத்தனை சந்தோஷமாக இருக்கும் ஊரில் என்ன மனதுக்குள் எல்லாருக்கும் ஒரு நெருடல் இருக்குது அப்படின்னாக்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எங்கே போய் வரன் பார்ப்பது, எப்படி வந்து ஒரு வரனை தேடுறது, என்ன மாதிரி, அதாவது அவர்கள் வீட்டுக்குள் இருக்கும் கலாச்சாரத்தை வெளியே கொண்டு போனால் அவர்கள் அங்கே அவமதிக்கப்படுவார்கள். வெளியே இருக்கும் கலாச்சாரத்தை வீட்டிற்குள் வந்து பேசினாக்க பெற்றோர்களால் தாங்க முடியவில்லை. இப்போ இந்த 2க்கும் நடுவில் அவதிப்படுறவங்க, இந்த பெற்றோர்களுக்கு இருக்கிற கவலையாக இருக்கட்டும், பிள்ளைகளாலும் அவர்களை பெற்றோர்களையும் திருப்திப்படுத்த முடியல, இந்த கலாச்சாரத்தோடையும் ஒன்றி போகிறதுக்கும் அவ்வளோ மனசு இல்லை. அப்படி இருக்கிறவங்க ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்காங்க. அதுக்காக நாங்கள் வந்து பெரிய தேவதூதர்கள் இல்லை, ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்ல முடியாது. ஆனால் கல்யாண மாலை தன்னால் என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் கல்யாண மாலை குழு இங்கே இன்று வந்திருக்கிறது. இது ஒரு ஆரம்பம் தான். இனி தொடர்ந்து யூரோப் அதுக்கு மட்டும் தனியாக ஒரு போர்ட்டல் ஏற்படுத்தி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக உள்ளவங்களை, உங்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சடங்குகளையும் புரிந்து வைத்துக் கொண்டிருப்பவர்களை வரனாக அமைத்து தரணும் அப்படின்னு கல்யாண மாலை ஆசைப்படுகிறது. திரு பராக், திரு மணிவாசகன், திரு விஜயகுமார் அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு, கல்யாண மாலை இன்றைக்கு ஆரம்பம்தான், தொடர்ந்து உங்களுக்கு சேவை செய்யும் என்பதை கூறிக்கொண்டு கல்யாண மாலை பட்டிமன்றத்திற்குள் செல்கின்றோம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com